ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிக்கா vlogs. நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலலாம் சொல்லியிருப்போம் வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்ட்டு. ஸோ இன்றைக்கி ஹவுஸ் ஷிஃப்டிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்தோடனே ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தார் சார். அதுக்கப்புறம் அவனுக்கு லீஷ் மாட்டிட்டோம். ஏன்னா ஆளுங்க போயிட்டு இருந்ததுனால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு லீஷ் மாட்டி வச்சுருந்தோம். நாங்கள் நோ ப்ரோக்கர்லேருந்து தான் ஆளுங்களை கூப்பிட்டுருந்தோம். இந்த மாதிரி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸு எங்களுக்கு அரவுண்ட் 4500 ஆச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே அவங்களே கிச்சன் திங்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே அவங்களே பேக் பண்ணி மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம புது வீட்டுக்கு போய்ட்டு அரேஞ்ச் பண்ணுறது வேலை மட்டும்தான் இருக்கும். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு மேட் மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகாத மாதிரி க்ளீனாக நீட்டாக அவங்களே பேக் பண்ணிடுறாங்க. ஷீரோ அவனோட டாய்ஸை பேக் பண்ண விடாமல் அவன்கிட்டே வச்சுட்டு இருந்தான் விளையாடிட்டு. இவங்கெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதை பார்க்கவே எனக்கு பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. நானும் ஷிரோ ரூமில் போய்ட்டு சாக்லேட் சாப்பர்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு வந்தார். ஸோ ஃபைனலி வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது வீடு. இன்னும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை மட்டும் இருந்தது எங்களுக்கு. அப்போது இந்த வீட்டில் நான் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பால்கனி அண்ட் வியூ மட்டும்தான். ஸோ அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக அந்த பால்கனிக்கு ஒரு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நியூ ஹவுஸ் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க. ஏன்னா அங்கேயும் வேலை நமக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. பெட், சோஃபா எல்லாமே புது வீட்டில் அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ டைனிங் டேபிள் கூட அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பேக் பண்ண பாக்ஸஸில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கிறது, கிச்சன் ஐட்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸும் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குது. மெயினாக ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும். நாங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏரியாவாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பெட்ரூம் செட் பண்ணிட்டோம் பெட்டு போட்டுட்டு. ஸோ தட் நைட் நாங்கள் தூங்குறதுக்கு சரியாக இருக்கும். இது இன்னொரு பெட்ரூம். இங்கே தான் எல்லா திங்ஸும் போட்டு வச்சுருந்தாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆகும் போல் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு சமைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவை சொல்லிவிட்டு கிச்சன் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் எங்களோட பெட்டு கொஞ்சம் கிங் சைஸ் பெருசுன்றதுனால இந்த ரூமில் பத்துமான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். பட் ஓகே, பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் வாக்கிங் ஸ்பேஸும் நிறையவே இருந்தது. ஷீரோக்கும் இந்த வீடு ரொம்ப நியூவாக இருந்தது. அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் வந்த புதுசில் எல்லாத்தையும் பார்த்து எக்ஸைட்டடாக ஜாலியாக தான் இருந்தான். ஆனால் போக போக அவனுக்கு கொஞ்சம் ஹோம் சிக் மாதிரி ஆகிடுச்சு. என்னடா புது இடத்துல எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சன் நாங்கள் ஈவினிங்காக எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தட் நெக்ஸ்ட் டேலேருந்து எனக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக வாஷிங் மிஷின் செட் பண்ணிட்டோம். துணிலாம் இருந்துச்சு, கொஞ்சம் அழுக்கு துணி, அதெல்லாம் நம்ம துவைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மீன்வைல் நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் ஃப்ரிட்ஜ் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிவிட்டு. ஷீரோ விளாட்றதுக்கு கூட அவன் பேக்கை விட்டு வெளியே வரவே இல்லை. அவனோட டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்த பேக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு வீடு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ தட் அவனுக்கு சேஃபாக அந்த பேக்குள்ளே தான் ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேக்கை விட்டு அவன் வெளியவே வரல. அதுக்குள்ளே தான் தூங்கிட்டும் இருந்தான். நாங்கள் சைட் பை சைடு கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நைட் என் ஹஸ்பண்ட் வெளியேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு டின்னர். பிகாஸ் எங்களால் சமைக்க முடியல. கிச்சன் இன்னும் க்ளீன் பண்ணி முடிக்கலை நாங்கள். ஓரளவுக்கு கிச்சன் எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். கிச்சன் மேடை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண வேண்டிய வெசல்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தோம். அண்ட் ஃப்ரிட்ஜும் நீட்டாக நான் க்ளீன் பண்ணி செட் பண்ணிட்டேன். கீழே சில அட்டைப்பெட்டி டப்பாலாம் மட்டும் இருந்தது. அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி பெருக்க வேண்டிய வேலை மட்டும் இருந்துச்சு.
சைடு இருக்க கபோர்டில் வந்துட்டு ஃபுல்லாக செராமிக் திங்ஸு கிளாஸ்வேர்ஸ்லாம் வந்துட்டு வைக்கலான்னு அங்கே வச்சுட்டேன். கீழே வந்துட்டு ஃபுல்லாக மசாலா டப்பாஸ் அடுக்கியிருக்கேன். இன்னுமே வந்து எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை, ஜஸ்ட் எல்லாமே வச்சுருக்கேன் அவ்வளோதான். மேலே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வெறும் காலி டப்பா. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் பழைய வீட்டில் இருந்த வரைக்கும் நாங்கள் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வோ கேஸோ எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. நாங்கள் இண்டக்ஷன்லேயே தான் வந்துட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்தோடனே தான் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் வந்துட்டு எடுத்தே நாங்கள் புதுசாக வந்துட்டு வெளியே வச்சோம். இனிமேல் தான் கேஸ் கனெக்ஷன் இந்த அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ இதை தான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு க்ரீன் ஷெஃப் சொல்லிவிட்டு இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹாப் மாடல். நாங்கள் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதை ஹாபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு கிளாஸ் டாப் 3 பர்னர் தான். இந்த மாடல் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம்னா, க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாடல் சூஸ் பண்ணோம். இது ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சது. இது கூடவே வாரண்டி கார்டு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.